பாகம் 32. பாண்டியன் டாக்டர்லாம் அது மாதிரி ஒரு விசித்திரமான உயிரினத்தை பார்க்குறாங்க. அடுத்தது அவங்க அப்படியே நடந்து அந்த மரத்தை விட்டு கீழே இறங்குறாங்க. நிறைய விசித்திரமான மிருகங்கள் இருந்தது. வானத்தில் இருந்து நிலத்தில் வரைக்கும் எல்லாமே விசித்திரமாக தான் இருந்தது. அது பரிணாமமே அடையாத ஒரு காடு ஃபஸ்ட்டில் இருந்தே. அப்படின்னா அந்த காடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பாண்டியன் டாக்டர் எல்லாரும் அப்படியே நடந்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய விசித்திரமான கிரியேச்சர்ஸை பார்த்தாங்க. அப்புறம் ஒரே ஒரு கிரியேச்சர் பார்த்து அவங்க பயப்பட்டாங்க. அதுக்கு நிறைய கால்கள் இருந்தது. ஒரு 8 கால் வச்சுக்கிட்டு அது நல்லா நடந்தது. அதுக்கு பசுமாடுகள் மாதிரி கால்களும் இருந்தது, முதலைகள் மாதிரி கால்களும் இருந்தது. அடுத்ததாக பசுமாடை பார்க்குறாங்க. பசுமாடு யானையை விட பெருசாக இருக்குது. அந்த பசுமாடை பார்த்துட்டு பாண்டியன் அதிர்ச்சி ஆகுறான். அடுத்தது ஒரு விசித்திரமான கிரியேச்சர் பார்க்குறாங்க. அதுக்கு உடம்பு முழுக்க கால்களாக வளர்ந்துக்கிட்டு இருந்தது. கால்களை வச்சு எப்படி நடக்கிறதா உருள்றதானே தெரியாது. அத்தனை கால்கள் வரிசையாக இருந்தது அதுக்கு. அது மாதிரி நிறைய கிரியேச்சர்ஸை பார்த்துக்கிட்டு டாக்டர் பாண்டியன்லாம் போகிறாங்க. டாக்டர் கிட்ட பாண்டியன் சொல்கிறான், டாக்டர் இது கனவா நினைவா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்குறான். பாண்டியன், இந்த காடு இன்னும் பரிணாமமே அடையலை பாண்டியன், அதுதான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த பகுதி முடியுது. நன்றி, வணக்கம்.